திண்டுக்கல் மாவட்டம் அம்மைநாயக்கனூரில் வர 20 பேருந்துகளுக்கு அனுமதி உள்ள நிலையில் 97 பேருந்துகள் மட்டுமே வந்து செல்வதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்து சட்டக்கல்லூரி மாணவர் ரிஷிசுதனுடன் நமது செய்தியாளர் செந்தில்முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பகுதிக்குள் பேருந்துகள் நீண்ட நாட்களாக அதாவது வரவேண்டிய 200 பேருந்துகளில் 100க்கும் குறைவான பேருந்துகளே வருவதாக பொதுமக்கள் தரப்பில் நீண்ட நாட்களாக கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. நெடுந்தூரம் செல்லக்கூடிய பயணிகள் மதுரை அல்லது திண்டுக்கல் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு மாற்று வாகனங்களில் சென்று பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இது குறித்தான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இப்பகுதிவாசி திரு ரத்தீஷ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இப்போ உங்கள் பகுதிக்கு எவ்வளவு பேருந்துகள் வர வேணும், அந்த வராத பேருந்துகளால் என்ன மாதிரியான இன்னல்களுக்கு நீங்கள் உள்ளாகிறீங்க? இந்த அம்மையானூர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பேருந்து கொடைரோடு பேருந்து உள் நிறுத்தத்தில் நின்று போனோம். ஆனால் இப்போ 100க்கு குறைவான பேருந்துகள் மட்டும்தான் வருது. இது முக்கியமான சுற்றுலா தலத்தில் ஒன்று. வெளிநாட்டு பயணிகள் இந்த கொடைரோடு ரயில்வே ஜங்ஷனில் இறங்கி தான் இங்கே கொடைரோடு பேருந்து நிலையத்துக்கு தான் பயணிக்கிறாங்க. வத்தலை கொண்டு இங்கே பஸ் கரெக்ட் டயத்துக்கு வரமாட்டுது. தனியார் பேருந்தும் சரியாக வரதில்லை, கவர்மெண்ட் பஸ்ஸும் சரியாக வரதில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 200 பஸ்ஸு வர வேண்டிய பஸ்ஸு வரல. இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பள்ளி கல்லூரி போகிற மாணவ மாணவிகளும் தனியாக ஆட்டோவில் போய் தான் மாறி போக வேண்டியதாக இருக்குது. சிலுக்குவார் வெட்டியோ மாற வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி மதுரைக்கு போனால் டோல் கட்டு 4 ரோடு பைபாஸ் வழி போயிடுறாங்க. எல்லா பஸ்ஸும் அது வழியும் போகுது. மதுரையிலேருந்து வர பஸ்ஸு அப்படித்தான் போகுது. திண்டுக்கல்லேருந்து வர பஸ்ஸும் டோல் கட்டு வழியே போயிடுது. இதனால் மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. மாற்று வாகனத்தில் பயணித்து தான் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது. கொடைரோடு பேருந்தில் சரியான வசதிகளும் இல்லை. குறிப்பாக இரவு நேரங்களில் பேருந்து வசதி இல்லாத சூழல் இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இரவு நேரங்களில் நீங்கள் போக்குவரத்திற்கு என்ன மாதிரியான வாகனங்களை இப்போ பயன்படுத்தி நீங்கள் போக்குவரத்து செய்கிறீங்க? இரவு நேரங்களில் இந்த கொடைரோடு பேருந்து நிலையத்தில் பஸ்ஸு சரியாக வரமாட்டுது. அதனால் வாடகை வாகனங்கள் எடுத்து போய் எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அந்த பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போய் தான் பஸ் ஏற மாதிரி இருக்குது. அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருக்குது, ரொம்ப நெரிசலாக இருக்குது. டோல்கட் நிர்வாகம் உள்ளே பஸ் ஏறக்கூடாது, வெளியே நின்று ஏறுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் கொடுக்குறாங்க. கடந்த காலங்களில் இது எவ்வளவு நாளாக இந்த பிரச்சனை நீட்டிச்சுக்கிட்டு இருக்கு? இது குறித்து அதிகாரிகள்கிட்டயோ அல்லது மற்ற அரசு நிர்வாகத்திட்டோ நீங்கள் எதுவும் புகார் அளிச்சிருக்கீங்களா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க இது வரைக்கும் எடுத்திருக்காங்க? இது கிட்டத்தட்ட 5 வருஷமாக இப்படி தான் இந்த பேருந்து நிலையம் இருக்குது. முன்னாடி கொரோனா காலத்துக்கு முன்னாடி பஸ்ஸு சரியாக வந்துக்கிருந்துச்சு. கொரோனா காலத்துக்கு பின்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பஸ்ஸு கொடைரோடு பேருந்து நிலையத்தில் அம்மையானூருக்கு 2 ஊருக்கும் வர்றதே இல்லை. இதனால் பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க மக்கள். ஆர்டிஓ வருவாங்க எல்லாம் சொல்லி எல்லா பஸ்ஸையும் வார்னிங் கொடுத்து உள்ளே வர வைப்பாங்க. ஒரு வாரம் பஸ்ஸு கரெக்டாக உள்ளே வரும், அதுக்கடுத்து ஒரு வாரம் வராது. கேட்டால் நாங்கள் மதுரை டு திண்டுக்கல் பைபாஸ் தான். இப்போ திண்டுக்கல்லேருந்து நம்ம கொடைரோடு வரவங்க அங்கேயும் பஸ்ஸில் ரன்னிங்கில் மட்டும்தான் டிக்கெட் எல்லாமே ஏற்றுறாங்க. கொடைரோடுனா உட்கார கூட விட மாட்டாங்க. அதே மாதிரி மதுரையும் அப்படித்தான். இந்த கொடைரோடுன்ற ஊரை மதிக்கவும் மாட்டாங்க. இந்த அம்மையானூரும் கொடைரோடு 2 ஊரையுமே மதிக்க மாட்டாங்க. இங்கே இருக்க அதில் வர பயணிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை பல முறை மனுவும் கொடுத்தாச்சு, கோரிக்கையும் கொடுத்தாச்சு. இதுவரை எம்எல்ஏ எம்பி சரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை எந்ததுமே சரி செஞ்சு கொடுக்கல. நீங்கள் இறுதிக்கட்ட நடவடிக்கையாக என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த பேருந்துகள் உள்ளே வராதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இறுதிக்கட்ட நடவடிக்கையாக நாங்கள் அரசுக்கு இந்த அம்மையானூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கான். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று நடத்தி அதை அரசுக்கு அந்த கோரிக்கை செவி சாய்க்கிறோம். நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி பேருந்தெல்லாம் உள்ளே வரணும், இந்த மக்கள் யாருமே பாதிக்கப்படக்கூடாது. இங்கே இருக்க மக்கள்லாம் முக்கியமாக விவசாயத்தை நம்பி இருக்காங்க. பூ போடணுன்னா கூட தனியார் வாகனத்தை எடுத்துகிட்டு போய் போடுற சூழல் ஏற்படுது. நிலக்கோட்டைக்கு சரிவர பஸ் இல்லாதனால பூவே காஞ்சி போகுது. இதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. காய்கறி ஏற்றிட்டு போக முடியல. இப்படி ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் அரசு வேகமாக அமைச்சர் இப்படி பல மக்கள்கிட்ட கோரிக்கை விட்டுருக்காங்க. அவங்க முதலமைச்சர் அளவில் கொண்டு போய் இந்த பஸ் வர்றதுக்கான ஒரு வழிவகை பண்ணணும். குறிப்பாக நீண்ட கால போராட்டமாக நீண்ட கால கோரிக்கையாக அனைத்து பேருந்துகளும் கொடைரோடு மற்றும் அம்மைநாயக்கனூர் பகுதிகளுக்குள் வந்து செல்ல வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து கொண்டிருந்தும் பலகட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் தற்போது வரை எவ்விதமான நடவடிக்கையும் இல்லை என மனவேதனையோடு பொதுமக்கள் இப்பகுதியில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். தற்போது 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினால்தான் அரசு செவிசாய்க்கும் என்றால் அதற்கும் தயார். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும்
உடனடியாக இதில் தலையிட்டு கொரோனா காலகட்டத்திற்கு முன்பாக 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளே வந்து சென்றது போல மீண்டும் இந்த நகர்ப்பகுதிக்குள் இந்த பகுதிக்கு அரசால் உறுதி செய்யப்பட்ட பேருந்துகள் வந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நியூஸ் 7 தமிழ் வாயிலாக கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் செந்தில் முத்து.